நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற மிக முக்கிய தலைப்பு நீட் விளக்கிற்காக மீண்டும் வழக்கு. ரகசியம் தெரிந்தவர்கள் வழக்கு போடுவது ஏன்? இது ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு தலைப்பாக நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி சற்றேறக்குறைய 4 ஆண்டுகளை முடிவு செய்து தன் ஆட்சியில் அவர்கள் வருவதற்கு முன்பு ரகசியத்தை என் பாக்கெட்டில் இருக்கிறேன் என்று மக்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் அவர்கள் பெட்டகத்திலே பூட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த ரகசியம் தெரிந்திருந்தால் தமிழ்நாட்டில் 20 பேர் கொலை செய்யப்படாமல், அதாவது தங்கள் உயிரை தாங்கள் மாய்த்து கொள்ளாமல் காப்பாற்றியிருக்க முடியுமே? இந்த கேள்வி பொது சமூகத்தில் இன்றைக்கு முதலமைச்சருடைய அவசர நடவடிக்கைகளினால் மக்களிடத்திலே எழுகின்றது. ஒரு அரசாங்கம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை காப்பதற்கு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறோம். நோயாளி இந்த மருந்தை சாப்பிட்டால் பூரண குணமடைவான் என்று நம்புவது இயற்கை. ஆக தமிழகத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுகின்ற போது ஸ்கூல் மார்க்ஸ் வைத்தே மீண்டும் நீட்டில்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கின்றார். வழக்கம்போல் திராவிட சித்தாந்தம், வழக்கம்போல் சமூக நீதி, வழக்கம்போல் ஏழை எளிய சிறுபான்மை, இந்த வசனங்கள் தொடர்கின்றது. நாம் அங்கே கேட்பது தமிழ் மக்களின் குரலாக திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கேட்கிறார்கள், ரகசியம் தெரிந்தவர்கள் வழக்கு போடுவது ஏன்? இன்றைய தலைப்பில் நாம் பேச போகிறோம். வினோதமான வழக்குகளை 1952ஆம் ஆண்டு திரு மு. கருணாநிதி எழுதிய வசனத்தில் நீதிமன்றம் பல வினோதமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. இன்றும் அதே போன்று பல வினோதமான வார்த்தை ஜாலங்கள் ஆட்சி முடிய இன்னும் 12 மாதங்கள் 13 மாதங்களில் இப்போது இவர்கள் என்ன ரகசியத்தை இனி சொல்லப் போகிறார்கள்? இது நான் சொல்லவில்லை தோழர்களே. மக்களின் எழுச்சியின் குரல் விம்முதல், இறந்து போன தாய் தந்தைகளுடைய ஆறுதல் வார்த்தைகள் கூட இங்கே வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. பேசுவோம். நம்மோடு பேசுவதற்கு அறிவுசார் தளத்தில் துக்ளக் வாசகர் குழுவில் இருந்த தோழர் திரு TDS ரவி அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயாவாங்க. அதை போன்று அரசியல் விமர்சகராக கல்வியாளராக திரு ரவிசங்கர், எழுத்தாளர் தோழர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், வழக்கம் போல் நம்முடைய ராமன் ஐயா அவர்கள். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஏன் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னா, கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்வீங்க. இதுக்கு நிதானமாக நான் கேட்டதுக்கு பதில் சொல்வதற்குன்னு பார்க்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான். நீட் தேர்வு ரத்து என்பது நீதிமன்றத்தின் மூலம் கிடைப்பது சாத்தியமில்லை. அதனால சொல்லுவோம், அதற்கு ஒரு நீதிமன்ற தீர்வு, இந்த அரசு எதிர்பார்க்குற நீதிமன்ற தீர்வு நீதிமன்றத்தின் மூலம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. என்ன அப்படின்னா, இது அரசின் கொள்கை முடிவு. அரசின் கொள்கை முடிவிலே நீதித்துறை தலையிடவே முடியாது. அது வந்து பேசிக் இஷ்யூ அது ஆக்சுவலாக. அது என்னென்னா, ஒரு அடிப்படை ஆரம்ப பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், அரசின் நிர்வாக முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடாது. அதுதான் இது வந்து அரசின் சட்டமே அப்படி தான் சொல்லுது. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி வில் பி 2 செப்பரேட் என்டிட்டிஸ். ஒன்றுக்குள்ளே இன்னொன்று வந்து தலையிடாது. அதனால் ஏற்கனவே பலமுறை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரசை அணுகி பாருங்கள், நாங்கள் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று ஏற்கனவே மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இப்போதும் சொல்கிறேன், ஏன் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று எதிர்பார்க்கல என்று தெரியவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணியாச்சு, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஒன்று. அப்புறம் இரண்டாவது, ஒருவேளை இவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு வேண்டும் என்று விரும்பினால் இவர்கள் அணுக வேண்டியது மத்திய அரசு தான், மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை இல்லை. ஆனால் அதாவது நீங்கள் அணுகுனா ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட். நேச்சுரலி அணுகுனாலும் இப்படி தானே. நீங்கள் இப்போ நான் உங்களோட சண்டை போட்டு தான் இருப்பேன், ஆனால் நீங்கள் சைடு செய்யுங்கன்னா யார் செய்வாங்க? அப்படிலாம் இல்லை. அதாவது முடிக்க முடியாது, அப்படிலாம் இருக்க முடியாது. காசா ஜோனில் சொன்னால் ஒரு சீஸ் ஃபயருக்கு இங்கே இடமே இல்லைங்கிறேன் நான். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் பாருங்களேன், வெளியே வந்து நீட்டி முழுக்கி எல்லா குற்றச்சாட்டுகளும் அபாண்டமான பழிகள்லாம் போடுவீங்க. ஆனால் அங்கே உள்ள பிறந்தக்கப்புறம் நாங்கள் கேட்டதெல்லாம் பண்ணுங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. இன்றைய நிலையில் அரசியலில் மகாத்மாக்களுக்கு இடமில்லை. நல்லா புரிஞ்சுப்போம். சரிங்களா? நாம் என்ன போடுறோமோ அந்த பந்து தான் திரும்பி வரும்.
சுவற்றின் மீது எந்த பந்தை எறிகிறீர்களோ, நீங்கள் எறிகிற பந்து எந்த பந்தாக இருக்கோ தான் அதுதான் வெளியே வரும். வெளியே வரும்போது இறகு பந்தாக மாறி வராது. எவ்வளோ வேகமாக அடித்தாலும் அதை விட 2 மடங்கு வேகம், 2 மடங்கு வேகமாக நீங்கள் வீசிய பந்தே தான் வரும். நீங்கள் ரப்பர் பந்து போடுறீங்களா, இல்லை கிரிக்கெட் பால் போடுறீங்களா, இறகு பந்து போடுறீங்களோ அதுதான் திரும்பி வருமே தவிர்த்து நீங்கள் போடுறது வந்து கடினமான பந்தை போடுவேன், எதிர வரும்போது அது இறகு பந்தாக மாறி வரும் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இயற்கைக்கே முரணானது, அப்படிலாம் நடக்கவே முடியாது. அதனால் இவர்களுடைய அணுகுமுறையிலேயே அந்த வேறுபாடு வேண்டும். நான் ஏற்கனவே பல முறை நம்முடைய அரங்கத்திலே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் செயலாளர்கள் மட்டத்திலே பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தையே அரசியலாக்குகிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு தீர்வே கிடைக்காது. எப்போ தீர்வு கிடைக்கும்? ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இணைகிற புள்ளி ஏதேனும் ஒன்று இருந்தாகணும். அப்படி இணைகிற புள்ளி இல்லாத வரையில் உங்களுக்கு அதற்கான தீர்வுக்கு சாத்தியமே இல்லைங்கிறத முக்கியம். அப்போ மாண்புமிகு உச்சநீதிமன்றம் போனால் இது தான் சொல்ல போகுது, இது அரசியல் நிர்வாக முடிவு, நாங்கள் தலையிடுவதில்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ அரசியல் நிர்வாக முடிவு யார் மாற்ற முடியும்னா அரசு தான் மாற்ற முடியும். அந்த அரசுடன் நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்களா? மிக நிச்சயமாக இல்லை, அதற்கு எதிரே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், முற்றிலும் எதிராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ எப்படி நடக்கும்? பாஸ்கர் சார், இப்போது ஒரு மக்கள் விளிமியங்களில் மக்களுடைய நலம் காக்கும் ஒரு அரசு எந்த எல்லைக்கும், உலகத்தில் பல வரலாறை பார்க்கிறோம், கடைசியில் சமாதானம் ஒன்று தான் தீர்வாக அமையும். உலகத்தில் இன்றைக்கு வன்முறைகள் ஒருபோதும் தீர்வாகாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அமர்ந்து பேசுங்கள், மனமிட்டு பேசுங்கள், தவறான கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். அப்படி ஒரு அரசாங்கம் ஒரு 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 செழிப்பான ஒரு அற்புதமான வழிகளை தேர்ந்தெடுக்காமல் முரண்பிடிப்பது எப்படி பார்க்க? அதுதான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்களேன், அமெரிக்காவும் சீனாவும் விட 2 பகைவர்கள் இருக்க முடியாது. ஆனாலும் அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் பேச முடிகிறது. இன்றைக்கி புகழ்ந்துட்டா இருப்போம், பேச முடிகிறது இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எந்த 2 துருவங்களையும் பாருங்களேன், அவங்களால் பேச முடிகிறது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, பேசினாலே தனக்கு ஏதோ தன்னுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமோங்கிற ஒரு எண்ணத்தில் சில பேர் இருக்கிற போது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் சொன்னால் உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொண்டு தான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். புரிஞ்சுக்கிங்க, கட்சி நலனா மக்கள் நலனா அதுதான் வேணும். ஆனால் ஒவ்வொரு முறையும் கட்சி நலன் தான் முக்கியம், மக்கள் நலன் பின்னுக்கு தள்ளப்படுகிறது அப்படி சொல்கிற போது உங்களுக்கு தீர்வுக்கான சாத்தியமே இல்லை. அதுக்கான வழிகளை நீங்களே அடைச்சிடுறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நம்முடைய அரங்கத்தில் பல முறை சொல்லியிருக்கோம், அது வந்து எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, மத்திய அரசுடன் அவர்கள் மோதல் போக்கே இல்லையான இருந்தது. அது இருக்கும், அதனுடைய உரிமைகள் தான். ஆனால் மாநில நலன் என்று வருகிற போது மாநில நலனுக்கு தான் முக்கியம் கொடுத்தாங்க, கட்சி நலன் 2வது தான். நம்ம எங்கேயுமே தேடி போக வேண்டாம், எங்கேயுமே தேடி போகலாம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருந்து வெளியே வந்தாங்களே இல்லை ஜெயலலிதா, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி வெளியே வந்தாங்க. ஆனாலும் கூட மத்திய அரசு அவ்வளோ ஒரு மோதல் பகை கடைப்பிடிக்கவில்லை. ஏன்? ஏன்னா ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாடு அவர் சொல்லிவிட்டு போகிறார். மற்றபடி 2 அரசுகளுக்குள்ளே எந்த ஒரு மோதல் இல்லைங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. திரும்பவும் சொல்லிக்கிறோம், நம்ம இதுதான், தயவு செய்து கட்சி நலனை, கட்சி அரசியலை பின்னுக்கு தள்ளிவிட்டு மாநில நலனை முன்னிறுத்துங்கள். மாநில நலன்னு நீங்கள் முன்னிறுத்தினாலேயே இந்த விலக்கு வேணுங்கிற அந்த கோரிக்கை தானே அடிபட்டு போயிடும். திரும்பவும் சொல்கிறேன், சரிங்களா? நான் நீட்டுக்கு ஆதரவாக எதிர்ப்பாங்கிறது நிலைப்பாடு இல்லை. என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, மக்கள் நலனுக்கு எது சரியானதோ அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அதில் உங்களுக்கு ஒரு உண்மையான அக்கறை இருக்கணும். மக்கள் நலனும் ஒரு அக்கறை இருக்கணும், மாணவ நலனும் ஒரு அக்கறை இருக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு இணக்கமான தீர்வுக்கு என்ன சாத்தியமோ அதை நோக்கி நீங்கள் நகர்ந்தாக வேண்டும். அப்போ நகர்வதற்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மாதிரி இறுக்கமாக இருந்துட்டு போக முடியாது சார். இறுக்கம் இணக்கம் 2 ஒன்றாக போக முடியாது சார். நீங்கள் இறுக்கமாக இருப்பீர்கள் சொன்னால் இணக்கமாக இருக்க முடியாது. ஏதோ ஒருத்தவங்க நீங்கள் தளர்த்தி கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த தளர்வுங்கிற இல்லாமல் இணக்கங்கிறது வரவே முடியாது. திரும்ப சொல்கிறேன், மத்திய அரசோட இணக்கமான போக்கை கடைபிடித்தால் ஒழிய இவர்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறுவதற்கு சாத்தியமே இல்லை, அறவே சாத்தியமே இல்லை. சரிங்களா? அப்போது இதுதான் முக்கியமானது. நீதிமன்றத்தை அணுகுவதனால ஏதோ தீர்வு கிடைக்குமானா தீர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய சிற்றெடுக்கு எட்டிய விஷயம். அவ்வளோதான். கவிட்ட கேட்டால் தான் கரெக்ட். இல்லை கேட்டுறேன், அவசரப்படுறாங்க. தங்கள் சார்ந்த விஷயத்தில் இணக்கம் காட்டுவதற்கு தனிக்குழுவை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். நமக்கு வந்த செய்தி செவி வழிச்செய்தி, ஆதாரம் இருக்கான்னு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தங்கள் சார்பில் ஏற்படுகிற சில உபாதைகளுக்கு தீர்வை தனியாக பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் மக்களின் நலன் சார்ந்து மோதுவதை போன்று ஒரு மாயப்பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இல்லை, இதில் வந்து சின்னதாக நான் மறுதளிச்சிடுறேன். நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, பிஜேபியில் போய் கை குலுக்கிட்டால் எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தோரணை இதில் வரும்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் நீங்கள் எவ்வளோ இணக்கம் பிணக்கம் எல்லாம் இருந்தால் கூட அது என்ன கரெக்டோ அதுதான் கரெக்டு. 1-1-2 இல்லைனா 1-1-1 இவ்வளோதானே ஒழிய 1-1 11 ஆகாது. அது பிஜேபியை பொறுத்த வரைக்கும். 2வது சொல்லும்போது ஒரு சின்ன, அதாவது அவர் சொல்ல வந்தது கரெக்டான பாயிண்ட்டு, ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷனு. ஜெயலலிதா அம்மா ஜிஎஸ்டி கவுன்சிலேருந்து வெளில வந்தது ஜிஎஸ்டி வேண்டாம்னோ, ஜிஎஸ்டி தவறுன்னோ, ஜிஎஸ்டியில் எல்லாமே மோசமான ஒரு விஷயமா இருக்குன்னோ அந்த அணுகுமுறையில் இல்லை. உங்களுக்கு தெரியும், 2017 தான் ஜிஎஸ்டி வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரிலிமினரி மீட்டிங்கில் பேசும்போது
இத்தனை ஆண்டு இழப்பீடு வேணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு சின்ன முரண் வந்தது. 3 வருஷம்னு சொன்னாங்க, இவங்க 5 வருடம் கேட்டாங்க. அதனால தான் அந்த வெளிநடப்பு நடந்ததுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறோம். நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே 253 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கார் அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இதுக்கு மேலே யாராவது இருக்காங்கன்னு கேட்டால் கட்டாரும் ஸ்பெயினும் தான் இருக்குது. மற்ற எல்லா நாடும் பின்னாடி இருக்குது. நாம் பேசிக்கலி ஒரு மெடிக்கல் ஹப்பாகவே இருந்திருக்கோம். நிறையா மெடிக்கல் காலேஜ் இருந்தது, நிறைய பேர் மருத்துவம் படித்தார்கள். இன்றைக்கி நீட்டில் படித்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீட் இல்லாமல் நீட்டிட்டு பணத்தை நீட்டிட்டு 17க்கு முன்னாடியும் சரி, 17க்கு முன்னாடி சரி, அவங்க நிறைய பேர் படித்தார்கள். அதுதான் முக்கியம். இப்போது நான் தொடர்ந்து இந்த நீட் விஷயம் வரும்போதெல்லாம் எடுத்து சொல்கிறது, ஐயா 2016க்கு முன்னாடி மருத்துவம் படித்தவர்களில் ஒரு லிஸ்ட் எடுங்க, ஒரு 500 பேரை ரேண்டமாக தேர்ந்தெடுங்க. மெத்த படித்தவன், அதாவது 98க்கு மேலே வாங்கினவன் ஒதுக்கிடுங்க. கொழுத்த பணக்காரன், அதாவது அப்போவே 2 கோடி 4 கோடி சொத்து வச்சுட்டு இருந்தவனை ஒதுக்கிடுங்க. இதை தவிர வேறு யாராவது மருத்துவம் படித்திருக்கிறார்களா 2016 வரைக்கும்னு தயவு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் 2017லேருந்து 21 வரைக்கும், 21லேருந்து 25 வரைக்கும் எதுக்கு பிரேக்குன்னா, 21க்கு அப்புறம் உங்களுக்கு 7.5% எடப்பாடி ஐயா கொண்டு வந்தார். நட்டா பேசி இருந்ததுக்கு பிறகு அது நடந்தது. தமிழ்நாட்டோடு இல்லை, அவர் ஒரு இடத்துல கருத்து சொன்னார், இவர் 7.5 கொண்டு வந்தார். 7.5னா 7.5% கொண்டு வந்தார். அப்போது 2017க்கு அப்புறம் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுங்க. 21 வரைக்கும் ஒரு 200 பேர், 21க்கு அப்புறம் ஒரு 300 பேர் எடுங்க. இதில் மெத்த படித்தவன் மட்டும்தான் இருக்கானா, அதாவது 98 மார்க் +2ல் வாங்கினவன் தான் இருக்கானான்னு பாருங்கள். இருந்தால் அதை ஒதுக்கிட்டு பேசுங்க. கொழுத்த பணக்காரன் தான் இருக்கானான்னு பாருங்கள். கொடுத்த பணக்காரன் இல்லைன்னா அதை ஒதுக்கிட்டு பேசுங்க. எழுதி வச்சுக்கோங்க, 2017க்கு அப்புறம் மெத்த படித்தவர்கள் கொழுத்த பணக்காரர்களுக்கு தான் நீட்டுங்கிற ஒரு கேள்வி உடைத்தறிக்கப்பட்டு, ஆர்வம் இருக்கின்றவர்கள், பரீட்சை எழுதுகின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கே வாய்ப்பு வந்ததுங்கிறத நீங்கள் பார்க்கணும். எழுதுவதற்கு பாஸ் பண்ணதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அதே மாதிரி 21க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உயர்நிலை பள்ளியிலிருந்து, அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தா 16 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட 21க்கு அப்புறம் 25 வரைக்கும் வந்திருக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறது நீங்கள் உணர்வீங்க. இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக சொல்லியாச்சு. சரி, ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருவோம். அந்த ஒப்புதல் வாக்குமூலம் என்னென்னா, தயாநிதி ஐயா என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில், இங்கே பாருங்கள், நான் எத்தனையோ பேருக்கு சைன் பண்ணி டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கள் மாமான்னு சொன்னாரா தாத்தான்னு சொன்னாரான்னு தெரியாது, கருணாநிதி ஐயா எத்தனையோ பேருக்கு கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு சீட்டு வாங்க முடியல. இதை விட ஒப்புதல் வாக்குமூலம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், கில்ட்டி அவரே சொல்கிறாரு, ஓப்பனாக என்ன சொல்கிறாரு, ஐயா என் பொண்ணுக்கு நீட்டில் சீட்டு வாங்க முடியல. ஏன் நீட்டில் சீட்டு வாங்கணும்னு சொன்னால் இவ்வளோ மார்க் வேணும். அதில் இடஒதுக்கீடு இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஃபார்வேர்டு பிளாக்கு பேக்வேர்டு பிளாக்குங்கெலாம் ஒன்றும் கிடையாது. இதுலேயும் எல்லா இடத்துலையும் கட் ஆஃப்ஸ் இருக்குது. வாங்க முடியல. அவரால் 4 காலேஜே வாங்க முடியும், 4 டென்டல் காலேஜே ஓப்பன் பண்ணி 4 காலேஜ்லேயும் டாக்டரை படிக்க வைக்க முடியும் டாக்டருக்கு. ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏன்? நீட்டில் மெத்த படித்தவனுக்கும் கொழுத்த பணக்காரனுக்கும் தான் இல்லாமல் எழுதுகிறவனுக்கு எல்லாம் வாய்ப்புங்கிற அடிப்படையில் அங்கே வருது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஏற்கனவே அற்புதமான மாநிலங்க, டூரிஸ்ட்டில் 3 விதமான டூரிஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஒன்று மருத்துவத்துக்காக வர்றாங்க, படிக்கிறதுக்காக வர்றாங்க, கோவில் அந்த மாதிரியான இந்த இடங்களை பார்ப்பதற்கு வர்றாங்க. வெரி குட், கலாச்சார இதை பார்க்குறதுக்கு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ கோர்ட் என்ன சொல்லும், உங்கள்கிட்ட தான் படிப்பில் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இங்கே படிக்கிறாங்களே, அப்போ உங்கள் ஆளுங்களால் ஏன் நீட்டை பாஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி வரும். 2017-18 ஒரு பிரச்சனை இருந்தது. சிபிஎஸ்சிலேருந்து கேள்வி கேட்டாங்க, நம்மளால் அணுக முடியலைங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அப்போ கூட நீங்கள் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க, ஐயா சிபிஎஸ்சிலாம் ரொம்ப உயர்ந்தது, அதெல்லாம் எங்கள் ஆளால் படிக்க முடியாது, ஏதோ +2ல் மார்க் வாங்கினான்னு பாரு, டப்புக்கு நான் அவனுக்கு சீட்டு கொடுத்துருன்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள். ஆனால் 19க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அதிமுக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளில் கூட இந்த கோச்சிங் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாரும் எழுதக்கூடிய வகையில் வந்ததுனால தான் இன்றைக்கி 1,50,000 பேருக்கு மேலே வெறும் 11,000 சீட்டுக்காக, முதல்ல 6,000 தான் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ 11,000 தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுங்கள். இந்தியா லெவலில் 23 லட்சம் உங்களுக்கு தெரியும் இல்லை, ஆல் இண்டியா லெவலில் 24 லட்சம் எழுதுறாங்க 1,24,000 சீட்டுக்கு. இங்கே 1,50,000 எழுதுறாங்க 11,000 சீட்டுக்கு. கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 14,000 சீட்டு வரும். அப்போது இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஆர்வம் கொண்டு மோதுகிறார்கள், பார்க்குறார்கள்னா, நீங்கள் கோர்ட்டில் போய் ரொம்ப சாதாரணமாக அரசு வக்கீல் என்ன சொல்ல முடியும், ஐயா இதுதான் நிஜமான நிலைமை, இவங்களாம் செய்கிற வெறுக்கிறாங்களா,
இல்லைங்க நாங்கள் ஒரு ராஜன் கமிஷன் ஒன்று போட்டோம், அதில் 86,000 பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. வெரி குட். அந்த ராஜன் கமிஷன் அந்த நீதிபதியோடைய பேட்டி எடுத்து பார்த்தா அந்த 86,000 எங்கேருந்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன் சொன்னாரா இல்லையா? அது அந்த இடத்துல வந்து அடிபட்டு போயிடும். அடிப்படையில் 24 பேர் இறந்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாராயத்தின் மூலமாக 24 பேர் தான் கடந்த 5 வருடத்தில் இறந்தார்கள்னு சொல்லுங்க, நூற்றுக்கணக்கில். அப்போ அதை தடுப்பதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? எந்த கோர்ட்டுக்கு போனீங்க? எந்த நியாயாலயத்துக்கு போனீங்க? அப்போ அதை தடுப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்லை. உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய நண்பர்களை வைத்திருக்கிறதுக்கு நீங்க வந்து டிவியில் வந்து போதை என்பது அப்படின்னு ஒரு பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ எதை நீங்கள் மக்கள் நலனுக்காக செய்யவில்லையோ அதை சாவு எண்ணிக்கையை காட்டி தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்றோம். இதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போய் எழுதலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி எழுதலாம். அமித்ஷா ஐயா சொல்லியிருக்கிறத மட்டும் தமிழக அரசு இன்னைக்கு இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்து பண்ணியிருந்ததுன்னா, அதாவது மருத்துவத்தை தமிழில் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்துன்னு சொன்னால் இதே 1,50,000ங்கிறது 4 லட்சத்துக்கு மேலே வரும். அரசு பள்ளியில் படிக்கிற எத்தனையோ பேர் இதில் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. தாய்மொழியில் படித்தால்தான் சிறப்புன்னு சொல்லிட்டு மருத்துவம் மட்டும் அது கொஞ்சம் இங்கிலீஷில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணுறவனுக்கு நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, உடம்பு தானே ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதி கொடுத்தது எந்த மொழியில் எழுதினாலும் சத்தியமாக எனக்கு புரியாது, அதை நீங்கள் உருதுவில் கூட எழுதி கொடுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஒரு சின்ன சிக்கல் இந்த அதாவது இந்த உடல் கூறுகள் சம்பந்தமாக உதரவிதானம் அப்படின்னு வரும். என்ன உதரவிதானம் தெரியாது, யாருக்கு தெரியாது, அதுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்கணும். இல்லை, யாருக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்குறவனுக்கு தெரியாதா இல்லை கற்றுக்கிறவனுக்கு தெரியாதா? அதுக்கு தான் அவன் 3-4 வருஷம் அங்கே உட்காந்து படிக்கிறான், அதுக்கு தான் 4 வருஷம். அதே மாதிரி இவன் இங்க முடிச்சுட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல போகும்போது, அமெரிக்காவில் ஒரு மருத்துவரா போகின்ற போது அங்க போய் உதரவிதானம் என்று சொல்லி கொண்டிருக்கோம். ஒன்னு சொல்லட்டுமா? பாராளுமன்றத்தில் தமிழில் மட்டும்தான் பேச முடியும்னு சொல்லி அழகிரி ஐயா ரொம்ப சிரமப்பட்ட காலம், காங்கிரஸ் ஆட்சி செய்த காலம். அவர் வந்து நிறைய கருத்துக்கள் பேசலை. இன்னைக்கு நீங்கள் போய் நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, நீ பேசுறதே எனக்கு தெரியல அப்படின்னு எம்பி பேசுறாங்க. அது இப்பதான் மொழி மாட்டி வச்சிருக்காங்களா? ஏன் தெரியுமா? அதை எங்க வேணாலும் மாட்ட முடியும், எங்க வேணாலும் மாட்டலாம். நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன், மருத்துவ பிரசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு காதல மாட்டி விட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் நீங்கள் அதை வந்து படிக்க முடியும். சோ நீங்க சொல்றது சிறப்பு தான், மொழியில படிப்பது சிறப்பு, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்பயும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உலகத்திலேயே 2 நாடுகளை விட 251 பேருக்கு ஒரு மருத்துவர்ங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. திரு ராமன், இப்போ இந்த நீட்டில் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்துக்கள் வழக்கம் போல விளிம்பு நிலை மக்கள், தமிழர்கள், ஏழைகள் இப்படியெல்லாம் சொல்கிறார். சரி, திரு டிடிஎஸ் ஒரு கருத்து இங்கே வைத்தார், அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா, 20 பிள்ளைகள் இறந்து போனது வேதனையிலும் ரொம்ப மோசமான வேதனை, அதை மன்னிக்க முடியாது. ஆனால் 100கணக்கில் இறந்து போனார்களே கள்ளச்சாராயத்தில், இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை போய் சந்தித்தீங்க? ஒரு ஓப்பன் ப்ரொக்ளமேஷன், மக்களுக்கான பிரகடனத்தை இந்த அரசு என்ன செய்தது? பாலியல் வன்முறைகள் நடக்கின்றது, என்ன செய்தது? இந்த கேள்வி எழுகின்றது. அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சா இல்லை, நீங்கள் சொல்கிற வேண்டிய கருத்துக்களை சொல்லலாம். அதாவது இது வந்து முழுக்க இந்த நீட்டு பிரச்சனை வந்து முழுக்க தேர்தல் நாடகம், ஓட்டு வாங்குறதுக்கான நாடகம். அதாவது நீட்டு ரத்து குறித்து 2022 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. அது பார்ட் 1. அடுத்தது பார்த்தீங்களா மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் பார்ட் 2. பாகுபலி, ஆமாம் பார்ட் 2. அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சம் பார்ட் 3, பாகுபலி 3. அடுத்தது மீண்டும் நீட்டு ரத்து, சட்ட போராட்டம் செய்ய வேண்டும், இதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு அரசு துறை அதிகாரிகளும் அனைத்து கட்சி கூட்டமும் போடுறாங்க, கடுமையான ஆலோசனை. இப்போ இந்த மருத்துவத்துறைக்கு நீட்டு அவங்க சொல்கிறாங்க, மத்திய அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த நிலைப்பாடு அண்ணன் டிடிஎஸ் சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நோட்டை எண்ணாமல் நீட்டை நம்பி, நோட்டை எண்ணாமல் திமுக நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டை எண்ணாமல் நீட்டை நம்பி ஏழை எளிய மக்களும் படிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை மருத்துவத்துறையை இந்தியா அந்த கவுன்சிலிங் மருத்துவத்துறை இது பண்ணது வந்து. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே இலக்கு, இது அவங்களுக்கு நடக்காதுன்னு தெரியும். உதயநிதி என்ன சொன்னார்? இந்த ரகசியம் எனக்கு தெரியும், இந்த ரகசியம் எனக்கு தெரியும், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த ரகசியம் எனக்கு தெரியும், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடியாங்க. இப்போ எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க? இப்போ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். இப்போ எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு சொல்லுங்க. அப்போ இதில் இருந்து யாருக்கு இந்த மாநில ஆளுநருக்கு கொடுத்தார்கள், அடுத்து சொல்கிறோம் அதை திரும்ப அனுப்பினார்கள், திரும்பவும் நாங்கள் சரி செய்து ஆளுநருக்கு அனுப்பினோம், ஆளுநர் உடனே குடியரசுத் தலைவர் அனுப்பினார். இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கையை விரிச்சிட்டாங்க. வடிவேலு ஒரு படத்தில் வர பாக்கெட்டான இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாடகம் முழுக்க இது தெரியும், இது நடக்காதுன்னு திமுகவுக்கே தெரியும்.
அப்போ நோக்கம் என்ன? ஓட்டு வாங்க வேண்டும். அப்போ ஓட்டு வாங்க வேண்டாம். அந்த திருவிளையாடல் படத்தில் கவிஞர் கண்ணதாசன் டிஆர் மகளிங்க வச்சது பாட்டு போடுறாரு என்ன, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனைன்னா அவர் இறைவனை பார்த்து தமிழுக்கு வந்து அவ்வளோ பாட்டு போடுறாரு. நீ அது மாதிரி நடிக்கிறீங்களா? மக்கள்கிட்ட உங்களுக்கா? மக்களே உங்களுக்காக நாங்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்து இது எங்களுடைய கட்சியை மக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய தியாகத்தை மக்கள் அனுப்பான ஊழல் மட்டும் இவங்களுக்கு சொந்தமாங்க. அனைத்து துறையும் முதல் அக்கு வரையிலும் இந்த துறையை கொள்ளையடித்து ஏற்கனவே சொல்லும்போது கூட்டு குர்பானியாக்கி கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசுக்கு மக்களுடைய வலிமை பற்றி தெரியாது சார். இவர்களுடைய நாடகம் என்னன்னா, நாடகம் எல்லாம் கண்டேன் உங்க விளம்பர ஆட்சியிலே, விளம்பர ஆட்சியிலே, உங்கள் ஊழல் ஆட்சியிலே, நாடகம் எல்லாம் கண்டேன்னு பாட்டம் ரீமேக் பண்ணி கொடுக்குறேன். காரணம் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தினா மக்கள் என்னதோ 8 கோடி மக்களும் ஒன்றுமே தெரியாதது போலையும் தேனாரிலும் பாலாரிலும் ஓடிக்கொண்டு மக்கள் சொல்லலா இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்னு இந்த விளம்பர அரசு நினைக்கின்றது. இவர்களுக்கு தேவை ஓட்டு. ஆனால் உங்களுக்கு வேட்டு வைப்பதற்கு ஏற்கனவே டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் சாட்டை எடுப்பார். 2000 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இந்த நிலைமை கண்டிப்பாக திமுக ஆட்சி துடைத்தெறியப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. முழுக்க முழுக்க ஊழலே நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் எத்தனை அமைச்சர்கள் திமுக சேர்ந்த எத்தனை அமைச்சர்கள் இடி முன்பும் ஐடி முன்பும் எவ்வளோ ஐயா ஆளை விட்டுருங்க ஐயான்னு இதுவரைக்கும் அமைச்சரை போயிட்டாங்க. அமைச்சர் பிஏக்கள் பாருங்க தெருத்தரவா ஓடுறாங்க. ஏங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க கொடைக்கானலில் ஒரு வீடு, ஊட்டியில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு, நீங்கள் பிறந்த ஊரில் மாடு தோட்டம் துறவு இருக்குதுங்க. சரி, பெங்களூரில் வீடு. ஏங்க 38 மாவட்டத்துக்கு 10 வீடுனா யாருக்கு பணங்க இது? நீங்கள் நாட்டு நட்டீர்களா அல்லது கலையை பறித்தீர்களா அல்லது மஞ்சள் எடுத்து கொடுத்துருக்கா என்று கட்டப்பொம்மன் வசனம் போல் யாரை நீங்கள் ஏமாத்து? எல்லாம் இந்த மக்களுடைய வரிப்பணங்கள் தானே ஏமாத்துறீங்க. அப்படி என்றால் நீங்கள் வந்து மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார். முழுக்க முழுக்க இந்த மருத்துவம் நீட்டு ரத்து என்பது நாடகம் என்பது எழுதாத, அதாவது ஆள் இல்லாத ஊரில் டிஆத்திர கதை மாதிரி எழுதாத பக்கம் வாசித்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. இது வந்து அதாவது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பிரச்சனைங்க பாருங்கள், அவங்க எல்லா ஊழலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாட்டில் மக்கள் மத்தியில் கெட்டு குட்டிச்சோராகி மக்கள் மத்தியில் பேர் கட்டு போச்சு. இந்த ஆட்சின்னு தேராதுன்னு திமுகவுக்கும் தெரியும். அவை கிடைச்சவரை சூட்டிட்டு ஓடிடுவோம். அப்போ மக்களுக்கு ஏதாவது நம்ம இருக்கிறோம் ஸ்ரீலங்கா மக்களுக்காக இவர் உழைக்கவில்லை, தங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக இவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மக்கள் அறிய வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், நீட்டை ரத்து செய்ய முடியாது. இவர்கள் நோட்டை எண்ண வேண்டும். இவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளுக்கு நோட்டை எண்ண வேண்டும். ஆகவே தான் நீட்டை ரத்து செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? தருவியா தரமாட்டியா? தராவிட்டா ஒம்பேச்சுக்கா? இப்படிலாம் நடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? யாரை மிரட்டுறீங்க? எல்லாம் ஏமாற்று வேலைக்கு சார். நீட்டை ரத்து செய்ய மாட்டார்கள். இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்தும் ஒருமித்த அந்த சட்டத்திட்டம் போது உங்களுக்கு மட்டும் நான் விதி விலக்கா? எப்படிலாம் யாரை ஏமாத்தான்னு மக்கள் அறிந்து கொண்டார்கள். திரு ரவிசங்கர், நீங்கள் நீட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் இன்னைக்கு அவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கூப்பிட்டு 9th அன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்கிறது. தீர்மானம் நிறைவேற்றி நீட்டுக்கு அகைன்ஸ்டாக சட்ட ரீதியாக நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சரி. இன்னும் 9-10 மாதம் 12 மாதம் தான் இருக்குது. இன்னைக்கு என்ன உங்களுக்கு திடீர்னு தோணித்து? ஞானோதயம். இவங்களுக்கு ஞான உதயம், திடீர் ஞான உதயம். 2021 நீங்கள் வந்தீங்க. அப்போ என்ன சொன்னீங்க? எலெக்ஷன் போது எங்களுக்கு ரகசியம் தெரியும் உதயநிதி அவர்கள் சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக இதை கேன்சல் பண்ணிடுவோன்னு. உள்ளே வந்தீங்க. 2022, 23, 24, 25 4 வருஷம் ஆயிடுத்து. உங்களால் கேன்சல் பண்ண முடியல. 2021 செப்டம்பர் என்னமோ சட்டசபையில் தீர்மானம் போட்டிங்க, தமிழ்நாட்டுக்கு இதை வேண்டாம்னு. அது இங்கே கவர்னர்கிட்ட போச்சு, அவர் அப்படியே வச்சுருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க செகண்ட் டைம் வந்து ஜூன் 2022 அனுப்பிச்சார். இதெல்லாமே ஹிஸ்டரி. ஆனால் ஒன்றும் நடக்கலை. உடனே என்ன பண்ணீங்க? 80 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினோம், கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கோம். என்ன நடந்தது? கையெழுத்து வாங்கினு தூக்கி போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே சொல்லியாச்சு இதை செய்ய முடியாதுன்னு. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுத்து? மக்களுக்கு உங்கள் மேலே நீட் அப்படிங்கிறத திமுகவால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுத்து. நேற்று என்ன பண்ணீங்க? டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். அதுக்கு என்ன பண்ணீங்க? இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒரு 5-6 ஸ்டேட்லேருந்து சிஎம்லாம் வந்தாங்க. இன்னைக்கு இதுக்கு நீட்டு கேன்சலேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தமிழ்நாடு லெவல் இல்லாமல் இந்தியா லெவலில் எடுத்து பாருங்களேன். எவ்வளோ ஸ்டேட் ஒத்துப்பாங்க பாருங்களேன்.
எந்த ஸ்டேட்லையுமே நீட்டு வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லவில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகுது, தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லையா, பொட்டன்ஷியல் இல்லையா அப்படின்னு வெளி மாநிலத்து ஆளுங்க பேசுவாங்க. ஆனால் 2024 நீட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓவராலாக நேஷனல் லெவலில் 53% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 58% பேர் நீட்டில் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இவங்க யாரும் கேட்கலிங்க, எங்களுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு கேட்கவில்லை. நீங்கள் அரசாங்கம் சொல்கிறீங்க, வெரி குட். அரசாங்கத்துக்கு நீட்டு தமிழ்நாடு மக்கள் மீது, ரூரல் வில்லேஜில் இருக்க மக்கள் மீது ஒரு ஆர்வம் இருக்குது, எல்லாம் ரைட்டுங்க. என்ன சொல்கிறீங்க, பணம் வச்சிருக்கவங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிடுறாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் யார் நடத்துகிறாங்க, வெளியாளுங்க யார் நடத்துகிறாங்க சொல்லுங்கள். அதில் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க மற்ற கட்சியை சேர்ந்த ஆளுங்க இருக்காங்களா, அவங்க எடுத்து நடத்துகிறாங்களா என்ன உங்களுக்கு? சரி, இது வேண்டாம் வேண்டாம்னால் நான் என்ன சொல்கிறேன், நீட்டுங்கிறது வந்துருத்துங்க. 2017 ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், 2021 ஆட்சிக்கு வந்தீங்க. ஸோ இந்த நீட்டு நான் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன் அந்த ஆக்ஷன் எடுக்கிறேன், சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறேன், இனிமேல் லீகலாக ப்ரொசீட் பண்ண போகிறேன், வெரி குட். ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் என்னங்க? கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் அதாவது நீட்டில் முதல்ல சொன்னீங்க இந்த சிபிஎஸ்சி சிலபஸ் இருந்தது, எங்கள் சிலபஸுக்கு சரியாக இல்லை. சரிங்க, இப்போ நீட்டில் 2 சிலபஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், 2021 எல்லா ஸ்கூலுக்கும் நீங்கள் என்ன சொல்லிருக்கணும், 11, 12வது படிக்கிறவங்களுக்கு டெய்லி 1 hour உங்கள் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆகட்டும், ஈவன் ப்ரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ரூல் போடுங்க, 11, 12வது படிக்கிற பசங்களுக்கு டெய்லி 1 hour, எக்ஸ்ட்ரா கேஷ் எல்லாம் கிடையாது, டெய்லி 1 hour இந்த நீட்டுக்காக கோச்சிங் கொடுக்கணும். என்ன பண்ணுங்க, எல்லா so many கொஸ்டின்ஸ் எடுத்து, என்ன சார் கொஸ்டின் பேப்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட், இந்த 4 சப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணுங்க. யாருக்கு பண்ண போகிறீங்க, சயின்ஸ் இதை எடுத்து வச்சு யார் யார் எம்பிபிஎஸ்க்கு போக முடியுமோ அந்த கோர்ஸ் 11, 12 படிக்கிறாங்களா அவங்களுக்கு மட்டும் கண்டக்ட் பண்ணுங்க. கண்டக்ட் பண்ணி இந்த சைடில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேசுங்க, அதெல்லாம் வேற விஷயம். கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் இது பண்ணிருக்கீங்களா? அதாவது ஒரு கான்சிக்யூட்டிவா தொடர்ந்து நீங்க சொன்ன நடவடிக்கைகள் தான் அந்த காலத்தில் நடந்தது. Yes. நீங்க சொன்னது procession, protest, agitation, it is a one part of the one side. அவ்வளவுதான். It is a part of democracy. ஆமா. அடுத்த சைடு நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணால், நான் வெளியில் போய் படிக்க வேண்டாங்க, பணம் இருக்கவே நான் படிக்கிறேன். ஏழை எளிய மக்கள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க, ஸ்கூலில் சொல்லுங்க இது கம்பல்சரி, இந்த 1 மணி நேரம் டெய்லி நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தான் உட்காருவாங்களே. ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4:30 மணில கிளாஸ் ஆரம்பிச்சா 6 மணி வரைக்கும் எல்லா கண்டிப்பா இதுதாங்க ஒரு அரசாங்கம் பண்ணணும். ஆனா அதற்காக தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையாவது எடுக்கல. டிடிஎஸ் உங்கள்கிட்ட ப்ளீஸ் சொல்றாருல்ல, நீங்க உங்கள்கிட்ட நான் ஏன் கேட்குறேன், நம்ம இது விவாதம் அல்ல, மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய உண்மை. இப்போ அவர் சொன்ன ஆலோசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆல்ரெடி ஒரு விதத்தில் நடந்துகிட்ருக்கு. அதாவது இப்போ நீங்கள் கான்வென்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா 10th இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐஐடி ஜேஇ படிக்கிறீங்களாங்கிற கேள்வியை கேட்டு, அதாவது கான்வென்ட் ஸ்கூலில் கேட்கல, திரு ரவிசங்கர் சொல்கிறது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2021 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலேயே அரசு சார்ந்த கோச்சிங் சென்டர்ஸ் நிறையா திறக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் இத்தனை பேர் எழுதுறாங்கங்கிறது ஒரு விஷயம். அடிப்படையில் நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் போய் என்ன சொல்வீங்க, கோச்சிங் ஃபீஸ்லாம் கொடுக்கறதுக்கு எங்கள் ஆளுங்க கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, அதுதானே சொல்வீங்க. அதே இடத்துல நான் திருப்பி தயாநிதி ஐயாவை கொண்டு வர்றேன். 4 காலேஜை வாங்கி 4 காலேஜை மூடி எல்லாரும் என்னுடைய டாக்டருக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்க முடியும். அப்போ கூட இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் சீட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் கோச்சிங் பண்ணுறதுனாலேயே பாஸ் பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் அதுவும் ஏறினா தான் செட் ஆகுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது ரொம்ப முக்கியம், நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் திமுக குற்றஞ்சாட்டும் போது என்ன சொல்கிறீங்கன்னா, அதாவது அவர் மேஜிக் ஒன்று இருக்குன்னாரு, அந்த மேஜிக் வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு சொன்னார். ஆனால் இப்போ உட்காந்து மீட்டிங் போட்டு எப்படி அணுகலாம் என்று பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாருங்கிறதுல உங்களுக்கு கிரிட்டிசிசம் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க எதை பேங்க் பண்ணாங்க அப்படின்னா, நான் ஜெயிக்கும் போது அங்கே ராகுல் காந்தி வந்துடுவார்,
மேலே ராகுல் காந்தி வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் ஓகே பண்ண இடி ஓகே, அவர் ஓகே, இவர் ஓகே, செந்தில் பாலாஜி வெளியில், எல்லாரும் வெளியிலங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுருவாரு. அவர் கையெழுத்து தான் இவங்க பேங்க் 12 மணிக்கு மேலே ஆற்றுல மண் எடுக்கிற கதை, மண் எடுக்கிற கதை, 11 மணிக்கு மேலே எடுக்கிற கதையெல்லாம் சொல்லி ராமன் கேட்ட டைம் எத்தனை மணி? கேள்வி என்னன்னா டைம் எத்தனை மணி சிரிக்கீங்களா? 11 மணி 12 மணியா 12 மணியா? 11 மணி பதவியேற்று விழா முடிஞ்சவொடனே எல்லாரும் போய் 1 ஹவர்ல பதவி ஏற்றதெல்லாம் இல்லை, ரிசல்ட் வந்த உடனே ஏற்றலாம்னு சொன்னார். அதனால தான் பாவம் 417 நாள் உள்ள இருந்தார். இப்போ +2 ரிசல்ட்னால இறக்குறவங்களோட எண்ணிக்கை எத்தனைங்கிறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் எடுத்து சொல்ல முடியும். +2 ரிசல்ட்டால 24 பேர் ஒரு வருடமும் இழக்கிறாங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இவங்களுக்கு என்ன நம்பிக்கை இப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆளுநர்கிட்ட இந்த பிரச்சனை போகும்போது இதுக்கு முந்தைய இருந்த ஆளுநர் ஏற்கனவே மறுத்துட்டார், அதிமுக ஆட்சியில் மறுத்துட்டார். அப்போ அவர்கிட்டே திருப்பி அனுப்புறதுக்கு ஆர்.என். ரவிக்கு ஏதாவது இதுவா கிடையாது. பன்வாரிலால் புரோஹித் இல்லைங்க, அவருக்கு அப்புறம் வந்தார் அனுப்பல. அப்புறம் இவர் திரௌபதி முர்மு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அனுப்புறார். அப்படித்தான் அவர் அனுப்பிச்சார் வழியே, இவங்க அழுத்தம் கொடுத்தாங்க, அதெல்லாத்துக்காக அனுப்பல. பொதுவாக காங்கிரஸ் ஆட்சியாக இருந்ததுன்னா அந்த பிரசிடென்ட் எப்படியும் கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்லுங்கள், தேர்தல் வந்த உடனே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு திமுகவால் சொல்லியிருக்க முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, மகாராஷ்டிராவும் எதிர்க்கிறதுங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ரவிசங்கர் சொன்னதுனால சொல்கிறேன். இன்னும் 2 மாநிலம் எதிர்க்கிறதுங்கிற கதையை சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா எதிர்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 1566 பேருக்கு கொஸ்டின் பேப்பர் இந்திக்கு பதிலாக இங்கிலீஷ்க்கு பதிலாக ஹிந்தியில் கொடுத்துட்டு ஒரு 20 மார்க் 20 நிமிஷம் தாமதமாக வந்ததுனால கிரேஸ் மார்க் போட்டாங்க பாருங்க. 1568 அந்த இடத்துல அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய மாணவ புரட்சி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்துல டப்புன்னு மகாராஷ்டிரா வந்து நானும் நீட்டை எதிர்க்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை நிர்மலா சீதாராமன் அம்மா வந்துட்டு இந்த வருடம் இருக்காது, நான் அதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வருஷம் வந்துருச்சு, நீட் வந்துருச்சு. ஐயோ எத்தனையோ மாணவர்கள் படிக்கலையே, அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ திரும்ப சாவடிச்சிட்டாங்களேன்னு கதறினாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஓடி போச்சு. தொடர்ந்து 1.5 லட்சம் பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவனும் கதற மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியல. ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஜென்டில்மேன் ஒரு திரைப்படத்தில் அதனுடைய மெயின் தீமே ஒரு ஏழை மாணவன் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு போகிறான், மந்திரி வந்து காசு கேட்குறாரு, அவனால் முடியல, அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கதை போகும். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. 2017க்கு அப்புறம் அந்த மாதிரி யாரும் படம் எடுக்கலை. அந்த அர்த்தத்தில் படம் எடுக்கல அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடிப்படையில் இந்த நீட்டை எதிர்ப்பதன் மூலமாக நீங்க எதையுமே சாதிக்க போறதில்லை, எந்த விதத்திலும் உங்களுக்கு அதனால கெயின் வர போறதில்லை. 2வது வாரம் உங்களுக்கு இன்னொரு டைம். ரவிசங்கர் சார், நீங்க உங்களுடைய நேரத்தை தான் கொடுத்தா, நீங்க தொடருங்க. 2021 இவங்க சொன்னாங்க எலெக்ஷன் சமயத்தில் நீட் எதை நாங்கள் இது பண்ணுவோன்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் சொன்னது எல்லாமே எப்படினால் 2024 இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்து சார் 2021 எலெக்ஷன் போது இண்டி கூட்டணின்னு ஒன்று இல்லைங்க. அப்போ இல்லை அப்பயே நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் இந்த மாதிரி எங்களை ரகசியம் தெரியும், நாங்கள் வந்தா நீட்டை தேர்தல் வாக்குறுதி 160 எக்ஸாக்ட்லி அப்போ நீங்கள் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, 2024 எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அது ராகுல் காந்தி இண்டி கூட்டணி வரவில்லை. உடனே என்ன சொன்னீங்க, இவங்க வந்தால் நீட்டை கேன்சல் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். நோ, இதெல்லாம் வேண்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம்னால நான் முன்னாடியே சொன்னேன், 58% பேர் பாஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாடு நம்பர் 1 அப்படிங்கிறச்ச வில்லேஜ்லேருந்து ரூரல், இது செமி அர்பன், எல்லா இடத்துலேருந்தும் பாஸ் பண்ணிருக்காங்க. மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்களுக்கு தகுதி இருக்கு. இவர் ரவி டிடியை சொல்லும்போது இந்த மாதிரி கான்வென்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் கேட்கறது கான்வென்ட் விட்டுருங்க சார், அரசாங்க பள்ளி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், இதில் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க? நான் சொன்ன மாதிரி அந்த 1 hour டெய்லிங்கிறது கம்பல்சரி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அதையும் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன். இல்ல இப்ப அரசை நோக்கி நீங்க அதை திருப்பி சொல்றதுனால ஒரு கேள்வி பாஸ்கரன் சார்ட்டே 2வது கேட்க போறேன். இப்போ கடந்த காலங்கள் நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் படிச்சது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாலையில நமக்கு எல்லா கோச்சிங் வரும். அன்னைக்கு பெரிய நியூராலஜி, அன்னைக்கு கேர்டியாலஜி, டிஎம் எல்லாம் உருவானாங்க. ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் எதற்கு இதெல்லாம் செய்யாமல் யாரை குறை சொல்லிக் கொண்டே இருக்கு? ஒரு பக்கம் சட்ட போராட்டம் செய்யுங்கள், செய்யக்கூடாது என்று சொல்லுங்க சார். நீட் எக்ஸாம் இவ்வளவு பேர் எழுதுறாங்க சொல்லிட்டேன். சரி, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டில் எங்களுக்கு நீட் வேண்டாம் எத்தனை ஸ்டூடெண்ட், எத்தனை பேரண்ட்ஸ் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? என்ன நிலமா பிரச்சனை இருக்குங்க? இவ்வளவு நான் என்ன சொல்றேன்,
சார் நீட் வேண்டாம் சொன்னா உங்களுக்கு பெட்டிஷன் கொடுக்கலங்கிறதுக்காக அந்த வாய்ப்பில்லாத மாணவர்களுக்கு அரசு அப்படி விட முடியாது அல்லவா? விட முடியாது. அதற்காக அவர்களுக்கான பயிற்சியை நம்ம ஒரு அரசு செய்யணும் அல்லவா? அதுதானுங்க இப்ப சொல்றேன், நீங்க பயிற்சி கொடுங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட், இவ்வளவு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்கு, இவங்க எப்படி போவாங்க? போக வேண்டாங்க. அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல என்ன விதமான குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அதை நீங்க உங்க அரசாங்க ஸ்கூல்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல, எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி பண்ணுங்க. குவாலிட்டி எஜுகேஷன். நீட் எக்ஸாமுக்காக டெய்லி 1 hour அது கொண்டாங்க. அதுதாங்க சொல்யூஷன். அதை நீங்க பண்ணல. அதை நீங்க பண்ணாம விட்டுவிட்டு இப்போ இந்த நீட்டை கேன்சல் பண்ணணும், இதுதான் நாங்கள் எடுக்கிறோம்னா இது வந்து எலெக்ஷன் இப்போ வந்திருக்கு. டீலிமிட்டேஷன் பேசியாச்சு, மும்மொழி கொள்கை பேசியாச்சு, இப்போ இந்த ஒரு இதை எடுத்து வச்சிருக்கீங்க. இதனால யாருக்கு என்ன? அதாவது திமுக நாங்க இருக்கோம், நாங்க மக்களுக்காக இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு எலெக்ஷனுக்காக நீங்க பேசுற, அப்படிதான் மக்களுக்கு இது தோன்றும். இந்த ஆட்சியின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. 1974 கலைஞர் என்ன சொன்னார்? நான் ஆட்சியில் வந்தோன்னா சாராய கடை எல்லாம் மூடி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு சொட்டு போலியோ ட்ராப்ஸ் ஊற்றுவாங்களா, அதை விட நாங்கள் ஒரு சொட்டு கூட சாராயம் விற்க மாட்டாங்க. இது வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்கன்னு நடித்தார். 2020 ஜெயா டிவியில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தோம். இப்போ கோவிட் காலத்தில் மயான அமைதி, தேசங்கள் முழுவதும் அமெரிக்காவிலிருந்து உசிலம்பட்டி வரைக்கும் அமைதி. அப்போ டாஸ்மாக் எதிராக திமுக வந்து போராட்டம் நடத்துகிறது. நம்முடைய அம்மையார் கனிமொழி அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி நின்ற காட்சியை நான் அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்ததை மீண்டும் சொல்கிறேன். சொல்லுங்கள். அந்த அம்மையார் தான் சொன்னாங்க, எங்கள் திமுக ஆட்சி வந்தோம்னா பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டிற்கு அடிமை, நீங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் திருவாடல் வசனம் போல எங்க ஆட்சி வந்தோம்னா ஒரு டாஸ்மார்க்லாம் மூடிடுவாங்க. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. டாஸ்மார்க்லாம் மூடிடுவாங்க. அப்போ சோசியல் மீடியா டிவி காட்டுறது பொய்யா? சொல்லுங்க, எல்லாம் பொய்யா என்ன சொல்ல மாதிரி இவ்வளோ பெரிய நாடகங்கள் இன்னைக்கு மருத்துவத்துறையில் இவங்க சொல்றாங்களே. நேற்று சார் இதுக்குள்ள என்ன தெரியுமா? தமிழ்நாடு அரசு அரசாணையன் டாக்டர் அசோசியேஷன் தலைவர்கள், தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைய டாக்டர் அசோசியேஷன் தலைவர்கள், அவங்களுக்கு வந்து அரசாணை எண், கலைஞர் போட்ட அந்த அரசாணை எண் வந்து 354. அதில் வந்து டாக்டர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். மற்ற மாநிலத்தை விட இவங்களுக்கு 40,000 சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. கொரோனா காலத்தில் டாக்டர் விவேகானந்தன் காலமானார், அவருடைய மனைவிக்கு இன்னும் வேலை கொடுக்கல. வரைக்கும் போராட்டம். இதில் என்ன பிரச்சனை? இதை பிரித்து இது குறித்து அந்த டாக்டர் அசோசியேஷனில் விசாரிச்ச பிறகு என்னென்னா, முதலமைச்சருடைய தனிச்செயலராக இருக்கக்கூடிய உமாநாத் அவர்கள் தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் செந்தில்குமார் தான் ஹெல்த் செக்ரட்டரி இருந்தார். ஹெல்த் செக்ரட்டரி அவரை மாற்றி சுப்ரியா சாகுவை போட்டாங்க. சுப்ரியா சாகு மாறின பிறகு மீண்டும் செந்தில்குமார் அங்கே போட்டிருக்காங்க. இந்த செந்தில்குமார் ஹெல்த் செக்ரட்டரி அவர்களிடம் தமிழ்நாடு டாக்டர் அசோசியேஷன் சேர்ந்து பல முறை கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கை மனுக்களை நீங்கள் அட்லீஸ்ட் சிஎம் உடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய உமாநாத் அவருடைய நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ அவர் சொன்னாதானே சிஎம் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே இன்னைக்கு எல்லா செக்ரட்டரியுமே தன்னை வரைக்கும் பார்ப்போம், அங்கே உட்காந்துட்டு தந்தானை துதிப்போமே இந்த நிலைப்பட இருக்கிறாள் தோறது மக்களுக்காகவோ அல்லது துறை சார். நீங்க அந்த குமரி மாவட்டக்காரன்னு அந்த ஒரு மதச்சார்பினுடைய அடையாளமாகவே பாடுறீங்க. தந்தானை துதிப்போமே பாடல்கள் வரிகள் எல்லாமே பக்திமயமான பாடலா இருந்தாலும் அது யார துதிப்பாங்க? தந்தானை துதிப்பானே. இப்ப இவங்க யார துதிப்பாங்க? இவர்கள் தான் சார்ந்திருந்த அந்த துறையை, அந்த தலைமையை குளிர்விக்கிறதுக்காக பல 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 விஷயங்கள் செய்து முழுக்க முழுக்க நிர்வாகத்தை சீர்கேடாக்கி கொண்டார்கள். இவர்களா நீட்டுக்காக போராடுகிறார்கள். நீட்டை போராட்டப்பட்டு உங்களுடைய துறைகளே அங்கு உள்ள அரசு அந்த டாக்டர் அசோசியேஷனுடைய கோரிக்கைகள், அந்த செவிலுடைய கோரிக்கைகள் அதுவே உங்களால் நிறைவேற்ற முடியல. 4 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி முடிஞ்சாச்சு. அந்த டாக்டர் அசோசியேஷன் தலைவர் சங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? கலைஞர் சமாதியில் மனு கொடுத்துட்டு வந்தாங்க. ஐயா மெரினா பீச்சில் இருக்கிற கலைஞர் சமாதியில் மனு கொடுத்துட்டு எங்களுக்கு இதுதான் நிலைமையா என்ன சொல்றாங்க. அப்படிப்பட்ட உங்க நிர்வாகத்தில் நீங்களா மனமூர்ந்து உளமூர்ந்து தமிழக அரசின் வாய்மையை வெல்லும் என்ற தலைப்பு உண்மையானால் நீங்கள் துறை சார்ந்த உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். எதுவுமே நிறைவேற்றாமல் ஓட்டு என்ற வங்கிக்காக நீங்கள் மக்களை தினசரி ஏமாற்றி ஏதோ மக்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறது மாதிரி ஒரு நாடகம் நடிப்பது இது மக்களுக்கும் தெரியும். ஆட்சியை நிச்சயமாக வந்து துடைத்தெறியப்படும் என்பது காலம் வெகு தூரம் இல்லை. இன்னொரு முறை வருவேன். பாஸ்கர் சார் சொல்லுங்க. இந்த விவாதத்தில் அந்த கருப்பொருள்
அதை விட்டு வெளியே போக தயாரில்லை. எந்த ஒரு விவாதத்துடைய கருப்பொருள் ஒன்று உண்டு. ஆமாம், அதை விட்டு வெளியே போக தயாராக இல்லை. என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தை அணுகுவது என்பது ஒரு தேவையற்ற ஒரு முடிவாக தான் தோணுது. ஏன் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை எப்போது அணுகலாம்னு இருக்குது. என்னென்னா, when you are questioning the constitutional validity of an act, அப்போ நீங்கள் போகலாம். அதாவது சாசனத்தின்படி அது வந்து வேலிடிட்டி இருக்கா இல்லையா, அது உண்மையாக அது பொருந்தக்கூடியதா இல்லையா, அந்த வேலிடிட்டி இது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ரிசம்பிளா இருக்கு. ஆமாம், கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி மட்டும்தான் கொஸ்டின் பண்ணவே முடியும், இல்லை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, சாசனத்தின்படியே இந்தியா முழுமைக்குமாக ஒரு சட்டம் இயற்றுகிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. சரிங்களா? நாடாளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றினால் அது இந்தியா முழுமைக்கும் பொருந்தி வரக்கூடியதுங்கிறத சாசனமே சொல்லியிருக்கு. நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. சாசனம் நாடாளுமன்றத்துக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கூட பறிக்க முடியாது. நான் நல்லா தெளிவாக சொல்லிடுவோம். அப்போ இவங்க எதுக்காக அங்கே போகிறாங்க? கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது, மாண்புமிகு உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. இதில் வந்து we don't see any contravention, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு மாறாக முரணாக இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப 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 அங்கே போய் கதவை தட்டி என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க? நேற்றுக்கு இருந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இன்றைக்கி மாறி இருக்கா அப்படின்னா இல்லை. சாசனத்தை எதுவும் மாற்றமே இல்லை, அதே சாசனம் தானே, அதே பிரிவு தானே இருக்குது. நீங்கள் எங்கே போய் மாற்ற போகிறீங்க, அப்போ இது எதற்காக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் இல்லை. ஒன்று இல்லைங்களா? இரண்டாவது, மீண்டும் சொல்கிறேன், நாடாளுமன்றத்தின் மூலம் இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியாவது இருக்கணும் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அகில இந்திய கட்சிகளிலே கூட எத்தனை கட்சிகள் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே என்ன வேணால் பேசலாம், நாடாளுமன்றத்தில் வருகிற போது ஒரு அகில இந்திய கட்சி உங்களுக்கு ஆதரவாக நிற்கும். பிரதர்ஹுட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணி சோகால், அதிலிருந்து எத்தனை பேர் வருவாங்க? அதுதான் இருக்காது. அதை நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அப்போது நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பாக, நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பதற்கு முன்பாக உங்கள் பக்கம் உங்களுடைய பெரும்பான்மையை வலுவாக்கி கொள்ளுங்கள். நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஒரு பெரும்பான்மையை கொண்டு வரும்போது எதாவது பண்ணுங்கள். அது இல்லாமல் பண்ணவே முடியாது, வேறு வழியே இல்லை. ஒரே வழி தாங்க, இங்கே போடுவதற்கு ஒரு பாதை தான் இருக்கிறது. நீங்கள் வேறு எந்த பாதையில் சென்றாலும் அங்கு சென்று சேரவே முடியாது. தெரிஞ்சிருந்தும் நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது எதிர்கொள்கிறதுக்கு? அழகான பாடல், பாதை மாறி போனால் ஊர் வந்து சேர நிச்சயம் போகாது. ஆமாம், ஊர் வந்து சேர. ஆமாம், அதில் இன்னொன்று இருக்குது. ஒரு ஊரே இல்லை, அதுக்கு என்ன வழி இல்லை, அதில் இன்னொரு வரி இருக்குது. இன்னொன்று இருப்பார், அவ்வளவு தொடர்கிறது இல்லை. செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா அப்படின்னு இருப்பார். இவங்க செக்கு மீது ஏறிக்கிட்டு செக்கு மீது உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து சிங்கப்பூர் போனால் சுற்றி சுற்றி அங்கே தான் வந்துட்டு இருக்கணும், போகவே முடியாது. திரும்பவும் சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாம் இதை பார்க்கிற போது நமக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் எனி கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஸோ ஃபார் அஸ் இட் இஸ் கன்சர்ன்ட். அப்படி இல்லாத போது நீங்கள் எதை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிறுத்தப் போகிறீர்கள்? அது ஒன்று. மற்ற கேள்வியாக கேட்க மாட்டாங்க, நீங்கள் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் பாஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அறிவாளிகள் யாரும் நம்ம கேள்வியாக கேட்க மாட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். ஒரே கேள்வி தான், எதை அடிப்படையாக வைத்து இந்த மனுவை போட்டிருக்கீங்க, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கா இல்லையா, அவ்வளோதான். கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், எந்த பிரிவின் கீழே கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் உள்ளே போகாது. சரிங்களா? அங்கேயே டிஸ்மிஸ் பண்ணிடும். ஸோ இது ஒன்று. இரண்டாவது, மீண்டும் சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் இவர்களால் 1/10 அளவுக்கு கூட இவர்களால் அதிலே வாக்குகள் பெற முடியாது, இவங்களுக்கு ஆதரவாக. அது அவர்களுக்கு தெரியவும் செய்யுமல்ல. நான் வந்து இந்த காரணத்தோடு சொல்கிறேன், 543 பேர் அங்கே உறுப்பினர்கள், உங்களால் 55 உறுப்பினர்கள் கூட அங்கே கொண்டு வர முடியாது. அதுதான் நிலைமை. அப்போது அங்கே என்ன பண்ண முடியும்? அப்படி தான் போகணும். இது ஒரு அரசியல் நகர்வாகத்தான் கொண்டு செல்ல முடியுமே தவிர நீதிமன்றத்தின் மூலம் சட்டப்படிதான ஒரு நகர்வுக்கு இங்கே சாத்தியம் இருக்கிறதா என்றால் இல்லை. அரசியல் ரீதியாக கூட அநேகமாக நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்சி எப்போது அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கிறதோ அதை சொல்கிறேன், அநேகமாக அகில இந்திய அளவில் தனிமைப்படுத்தப்படும் இந்த விஷயத்தில். திமுக நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன், அரசியல் கட்சி பேரெலாம் சொல்கிறது இல்லை. சரிங்களா? அதனால் தனிமைப்படுத்தப்படுவதற்கு தான் சாத்தியம் இருக்கிறதுனால இது போகாத ஊருக்கு ஒரு வழி, அவ்வளோதான். ரவிசங்கர் சார், நிறைவு கருத்தா, இப்போ திமுக அரசு வந்து 160வது வாக்குறுதியெல்லாம் குறித்து முடித்தாங்க. நேற்று வழக்கறிஞர் வில்சனுக்கு போய் உடனடியாக தமிழக அரசுக்கு ஆதரவாக கவர்னர் விவகாரத்தில் வந்தவொன்னே மாலை போடுகிறார்கள். ரைட், தப்பில்லை, நீங்கள் தாமதிக்கக்கூடாது அப்படின்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நீங்கள் அறிவுஜீவியாக இருக்கிறீர்கள், நீங்கள் சட்டம் தெரிந்தவர்களாக இருக்கிறீர்கள், சர்வதேசத்திலும் உங்களுக்கான தொடர்பு உண்டு, இந்தியா முழுவதும் இருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த 12 மாதத்தில் கூட்டி என்ன ஆலோசனை கேட்டு என்ன முடிவு வரப்போகுது? நிறைவு கருத்தா சார், இந்த இதில் நிறைவு கருத்து நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையாகவே இன்டென்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்குது, நீட்டே வேண்டாம், இந்த எலெக்ஷன் நாங்கள் ஜெயிக்க போகிறோம், ஜெயிக்கலை, பின்னாடி வர இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டை கேன்சல் பண்ணணும். என்ன பண்ணணும் சார்? நீங்கள் சுப்ரீம் கோர்ட் எதனால் இதை முடியாதுன்னு சொன்னோம், நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. இதை தாண்டி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?
சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்தாங்க, என்னென்ன பாயிண்ட் கொடுத்தாங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு அதை கேன்சல் பண்ணதை மறுபடியும் மாற்றணும் அப்படின்னா அப்போ அவங்க என்னென்ன பாயிண்ட்டு சொன்னாங்க, இதெல்லாம் தான் கன்ஸ்ட்ரைன்ட். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சா? தமிழ்நாட்டுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக நான் இருக்கேன், எனக்கு நீட்டை கேன்சல் முடியாது. அந்த மாதிரிலாம் ஒரு இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேன்சல் பண்ணுறது அதெல்லாம் நடக்காது சார். அதனால் என்ன பண்ணுங்க, உங்களோட மக்கள் இதை கேட்குறாங்களா, ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுங்கள் சார். எல்லாமே ஆமாங்க பண்ணணும்னா அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷனை கொடுங்க. இதையும் பண்ணுங்க. நீட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, வெரி குட். நீட்டை கேன்சல் பண்ணியாச்சுன்னா இப்போ என்ன ஆயிடுத்து, நிறைய மக்கள் நல்ல மார்க் 60 மார்க் 50 தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து உள்ளே வராங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த இதில் தான் ரூரல் இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அரசாங்க பள்ளியில் படித்தவங்களுக்கு நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம்? இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுது, ஆகலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன். அரசாங்கம் என்ன பண்ணுங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் யோசிங்க. இந்த 7.5ங்கிறத 10% மாற்றலாமா? நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸ் கொடுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும். இந்த ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் நீங்கள் என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஐயோ இதை நீட்டை கேன்சல் பண்ணணும், மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஓகே, வெரி குட். அதுக்கு அரசியல் பொலிட்டிக்கல் லெவலில் லீகல் லெவலில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டு அதுக்கு தேவையில்லை. அங்கே போய் பாஸ் ஆகணும், சிம்பிள் மெஜாரிட்டி. நீங்கள் இந்திய கூட்டணியை மட்டும் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 232 சீட்டை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிஜேபியோட இணக்கமாக இருக்கலாமா? அதுக்கு முன்னாடி எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுன்னு சொல்லி தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த குவாலிஃபிகேஷன் பொட்டன்ஷியலை தயவு செஞ்சு டீக்ரேட் பண்ணிடாது. டீக்ரேட், எஸ். சுருக்கம். இவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை அப்படின்றதுக்கு உதாரணம் முட்டையை தூக்கிட்டு நம்ம துணை முதல்வர் ஐயா வந்தது. அதாவது மெடிக்கல் சீட்டுங்கிறது வேறு, பிஜிங்கிறது வேறு. பிஜின்னு வரும்போது பர்சன்டைலுங்கிற 2 இஷ்யூ வரும். அதில் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுங்க, பர்சன்டேஜுங்கிறது நிறைய பேருக்கு பிஜிக்கு தான் வரும், இந்த இதுக்கு வராது. இவர் கையில் கொடுத்துட்டாங்கன்னு உடனே ஒரு முட்டையை நேராக பிடிக்க சொன்னாங்கன்னு உடனே பிடிச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா முட்டை மார்க் வாங்கினா கூட டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு. அதாவது இவங்களுக்கு அந்த விஷயமே புரியல, என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கிறதே புரியல. அதாவது ஒரு ராக்கெட்டை பார்த்த மாதிரி போயிச்சா அப்படின்ற மாதிரி 45% எடுத்தாலே போதுமானதுதான். ஆமா, அப்படிதான் இருக்கு. ஆனா பர்சன்டைலுங்கிறது வேறங்கிறது புரிய வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ண புரியாது. இன்னொன்னு என்னன்னா, இந்திய கூட்டணிங்கிறது இப்ப ஏறத்தாழ காலாவதி ஆயிட்டு இப்ப தெண்டி கூட்டணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து, ஏன்னா இந்தியா பூரா ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் சாராயம் தின்னுக்கிறாரு, இங்க மமதா வேற ரூட்ல போறாங்க, ராகுல் காந்திக்கே திக்கு தெரியல. அப்போது இது தெண்டி கூட்டணியாக மாற்றி தான் இந்த மறுசீராய்வுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது சாவு எப்படி வேணாலும் நடக்கலாங்க. இப்போ சாராய சாவுங்கிறது ஒன்று நடக்கலாம், அது அவனாக போய் செத்து போயிட்டான், அவனே குடித்து செத்து போயிட்டான் அப்படிங்கிறது. ஆனால் நீட்டுங்கிறது நீ வற்புறுத்தி மன உளைச்சல் பண்ணி அவங்கள சாவடிச்சுட்ட, இதான வித்தியாசம். அப்போது அவங்களுக்கு எதுக்கு 27 லட்ச ரூபா கொடுத்தோம்? அந்த சாராயம் விற்று சாராயம் வாங்கி குடித்தவனுடைய குடும்பத்துக்கு அவன் என்ன பெரிய குடிமகனுங்கிறதுனால கொடுத்தோமா? எதுக்காக கொடுத்தோம்? அரசுக்கு நிதி கொடுத்துருக்காங்களே, கொடுத்து 27 லட்ச ரூபாய் வரைக்கும் கொண்டு போய் ஏன் கொடுத்தோம்? அப்போது சாவுங்கிறது தான் அவன் பிரச்சனையாக இருந்ததுன்னா இதில் செத்ததுக்கு என்ன கதைங்கிறதுக்கு அடுத்தது வரும். இப்போ நீதிமன்றத்தில் இவங்களே போய் 85 லட்சம் கையெழுத்தோடு கொண்டு போனாங்க. அதில் பாதி பேப்பர் வந்து அந்த மாநாட்டிலே குப்பையில் உட்காந்துருச்சு. இருந்தாலும் அப்படி இப்படி கவுண்டிங் பண்ணி 85 லட்சம்னு கதை விட்டாங்க. நீதிமன்றம் அதை புறந்தள்ளி விட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஜனாதிபதி கையெழுத்து போடணும், ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜனாதிபதி கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கீங்க, அவங்க முடிவு எடுக்கல, நீங்கள் நீதிமன்றம் போகிறதுக்கு அது தடையாகவே இருக்க முடியாது. ஆனால் அதை சொல்லி நீங்கள் தப்பிப்பீங்கிறதுக்காகத்தான் இந்த வாட்டி என்ன பண்ணாங்க, ரைட் வா கேன்சல் பண்ணிட்டேன், இப்போ நீ நீதிமன்றத்துக்கு போ. இந்த வடிவேலு ஒரு படத்தில் நீ அங்கே வா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்வாரு. உடனே இவர் இன்னும் எங்கே போனாலும் வர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தன்னைத்தானே கொண்டு வந்துக்கிட்டது இவங்க தாங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப்படியா இருந்தால் தமிழ்நாட்டு 2 வார்த்தை 2 வரி தான்.
அப்படியே இருந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண 373 மாதிரி எங்களுக்கு ஒன்று கொடுத்துரு. சரி. எங்களுக்கு நிதியெல்லாம் நாங்கள் வரியெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஏற்கனவே இதில் கனிம வளத்தில் கொடுக்கல, சாராயத்தில் கொடுக்கல, மணலில் கொடுக்கல, எதுக்குமே கொடுக்க மாட்டோம். 371க்கு பதிலாக 371 ஏபிசின்னு எதையாவது கொண்டு வா. இந்தியாவிலேருந்து எங்களை, ஏன்னா நாங்கள் எப்படியும் தனியாக போகணும் தான் பிளான் பண்ணுறோம், நீ ஏன் என்னை அனுப்பிச்சு விட்டினா இன்னும் ஈஸியாகிடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது பேசணும். நான் ஒரு முதல்வனாக இருந்திருந்தால், வேற ஒருவர் முதல்வராக இருந்திருந்தால் இந்த நீட்டை வரமா பார்த்துருப்பார். நான் மருத்துவத்தில் ஏற்கனவே ரொம்ப பெரிய ஆளு, என்னால 3 லட்சம் பேரை அனுப்ப முடியும், நிறைய பேரை மருத்துவர் ஆக்க முடியும்னு வரமா பார்த்திருப்பாங்க. வர்றதை பார்த்ததுனால தான் பிரச்சனை. அண்ணன் டிடிஎஸ் அவர்கள் இந்தியா கூட்டணியில் அது தெண்டி கூட்டணின்னு சொன்னார். இந்த தெண்டி என்ற வார்த்தை கேரளாவில் மலையாள வார்த்தை ஆக்சுவலாக தெண்டி பயிலேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது தெண்டி அது வந்து ஒரு மாதிரியான, அதாவது இந்த இந்தியா கூட்டணி எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் தேய்பிறை போல் போய் கொண்டிருக்கின்றன, அந்த கூட்டணியில் திமுகவும் அங்க வகித்துக்கின்றது என்பது அது பேரு தொண்டி தொண்டி கண்டி சொல்லுவாங்க. எங்கேயா உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்ணீங்களோன்றதுக்காக நான் தென்னிந்தியாங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் சொல்றேன். இப்ப வந்து அதுல என்னன்னா, இப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் முட்டையும் தூக்குவார்கள், செங்கலையும் தூக்குவார்கள், அவங்க தாங்களை தக்க வைக்கிறதுக்காக எது வேணாலும் தூக்குவாங்க. அதாவது ஊழல், இந்த ஊழலை சிக்கி இடி ஐடியில் ரெய்டு செய்து இதை மக்கள் மத்தியில் பேர் கெட்டு போச்சு, இதை திசை மோத்திற்காக தான் இந்த நீட்டு ரத்து என்ற நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடகம் தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். நேர்களே, சட்ட போராட்டம் தொய்வில்லாமல் நடத்தினால் வெற்றி காணலாம் என்று இன்றைக்கு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஒரு ஆட்சி முடிவதற்கு 11 மாதங்கள் 12 மாதங்கள் தேர்தல் நடைமுறைகள் வருவதற்கு காத்திருக்கிற இந்த வேளையில் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட போராட்டம் தொய்வில்லாமல் நடத்தினால் வெற்றி காணலாம் என்று சொல்கிறார்கள். இதுதான் ஒவ்வொருவரின் மனசாட்சியும் முழுக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 160வது பிரிவில் ரகசியங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, ஆட்சி முடிகின்ற நேரத்தில் மீண்டும் சட்ட போராட்டம் தொய்வில்லாமல் நடத்தினால் வெற்றி காணலாம் என்கின்றது இதே அரசும் அரச தலைமையும். மனசாட்சியின் அடிப்படையில் மாய்ந்து போன எமது 24 உயிர்களுக்கான நீதி எங்கே இருக்கின்றது? பேச்சு பொருளாக அரசியல்வாதிகள் அவர்களுக்குள் இருக்கும் முரண்கள், முட்டல்கள், மோதல்கள் அடிப்படையில் விவாதமாகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் வெந்தனிலும் வேகாத பல உயிர்கள் இழந்து போக காரணமான அரசை ஒருபோதும் மக்கள் மன்னிப்பார்களா? மனசாட்சியுடைய கேள்விகளுக்கு காற்றொலியில் விதக்க விடுகின்றோம். நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிய திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, டிடிஎஸ் ரவி, ரவிசங்கர், மிஸ்டர் ராமன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமானேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.